அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 50 சென்ட் பண்ணேன். தூய மல்லின்ற ரகம் முதல்ல பண்ணேன். நல்ல மகசூல் கிடைச்சிது. இயற்கை விவசாயத்தில் நான் வருமானம் தான் சொல்லுவேன். வருமானன்றதை விட நம்ம உடல் ஆரோக்கியம் முக்கியம் இல்லைங்களா? சொல்லிட்டு டாக்டரே ஆச்சரியப்பட்டார். தொடர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா 300, 350, 400 இருக்கும். இப்போ எப்படி கரெக்டாக 160, 170 வச்சுக்கிறேன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னேன், என்னுடைய அரிசியை சாப்பிட்றோம், இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட அரிசி ரகங்களையும் நாங்கள் சாப்பிட்றோம்னா. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்குங்கண்ணா. அண்ணா நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கோம். உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். உங்கள் பேர், நம்ம எங்கே இருக்கோம், என்ன விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுங்கண்ணே. சரிங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ரகுபதி. நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். புதூர் செங்கம் கிராமம், செங்கம் வட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். பார்த்திங்கன்னா தாத்தா காலத்துலேருந்து விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. தாத்தா பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணார். அப்பா பார்த்திங்கன்னா ரசாயன விவசாயம் பண்ணாங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறோம். ஏன்னா உலகம் ஒரு சுற்றுவட்டறை பாதைன்ற பிரகாரம் பார்த்திங்கன்னா அது சுழற்சி முறையிலே இருக்குது. படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு சிறு வயதுலேருந்தே விவசாயத்து மேலே ஆர்வம். எப்படி ஆர்வம் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, அப்பாவும் விவசாயி, அது அவருடைய ஜீன் தானே எனக்கு இருக்குது. அதனால் விவசாயத்து மேலே எனக்கு ஆர்வம். ரசாயன விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு உதவி வேளாண்மை இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மூலயமா எனக்கு ஒரு சின்ன தொடர்பு ஏற்பட்டது. இயற்கை விவசாயத்து மேலே அவர் ஆர்வம் கொடுத்தாரு. அந்த ஆர்வத்தில் பார்த்திங்கன்னா 2017 இயற்கை விவசாயத்துக்கு உள்ள என்ட்ரி ஆகிறேன். பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் பண்ணது 10 சென்ட் தான். எடுத்தோடனே ஃபுல்லாக 8 ஏக்கர் நான் இயற்கை விவசாயம் பண்ணல. 10 சென்ட். அதுக்கே அப்பா விட மாட்டேன்னாரு. இதெல்லாம் வராது, நடைமுறைக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இருந்தார். நான் நமக்கோசரம் பண்ணலான்னு சொல்லிட்டு 10 சென்ட் காய்கறிகள் பண்ணேன். நல்லா இருந்தது. அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா 50 சென்ட் நெல் ரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். பாரம்பரிய நெல் ரகங்களை. அதில் பார்த்தோன்னா கருப்பு கவுனி, தூய மல்லி, வெள்ளை பொன்னி, தங்க சம்பா, சீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா, ரத்தசாலி, இலுப்பை பூ சம்பா, பூங்கார், குள்ளங்கார், இப்படி ஒரு 10 விதமான நெல் ரகங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சது முதல் அறிமுகத்தில். அதன் பிறகு பார்த்தோன்னா ஒரு 50 சென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்டேன். அப்பா விடலை. ஏன் விடலைன்னு பார்த்தோன்னா, ரசாயனம் இல்லாமல் பண்ண முடியாது, உரங்கள் இல்லாமல் பண்ண முடியாதுன்னாரு. இல்லை, நான் பண்ணியே தான் தீரும்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவங்கக்கிட்ட 50 சென்ட் எனக்காக விட்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சி, அதுக்கப்புறம் எப்படின்னா போன்னு சொல்லி கடைசி ஆரம்பத்தில் திட்டி தான் என்னை விட்டாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 50 சென்ட் பண்ணேன். தூய மல்லின்ற ரகம் முதல்ல பண்ணேன். நல்ல மகசூல் கிடைச்சிது. மகசூல்ன்றதை விட வருமானமும் எனக்கு நல்லா கிடைச்சிது. பார்த்திங்கன்னா அதில் 50 சென்டில் பார்த்திங்கன்னா எனக்கு 10 மூட்டை கிடைச்சிது ஸ்டார்டிங்கில் இயற்கை விவசாயத்தில் வந்து. பார்த்திங்கன்னா அந்த 10 மூட்டையை நான் என்ன பண்ணேன்னா அரிசியாக கொடுக்கல. கொஞ்சம் பண தேவை இருந்ததுனால விதை நெல் ஆக்கணும், விதை உற்பத்தி பண்ணணும். அதே போல் நம்ம ஆர்வார் ஐயா அவர்களின் கூற்றுப்படி பார்த்திங்கன்னா விதை பரவலாக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த விதைகளை அனைத்தும் நாங்கள் பரவலாக்கம் செய்தோம். எல்லா இடத்துக்கும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்னு இப்படி ஓரளவுக்கு விதை பரவலாக்கம் பண்ணோம். கேட்குறவங்களுக்கு விதையாகவே கொடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வருமானமாக கிடைச்சிது. அந்த 50 சென்டில் 36,000 ரூபா ஆரம்ப வருமானமாக கிடைச்சிது எனக்கு 50 சென்டில். இது நல்ல வருமானமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 1 ஏக்கர் பண்ணேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த 1 ஏக்கர் பண்ணும்போது அதுவும் விற்பனை வாய்ப்புன்னு போகும்போது பார்த்திங்கன்னா அப்பா விடலை. நம்ம உரம் யூரியா போடாத விளைவிச்ச பொருளை இதுக்கு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும், நம்மளே சாப்பிடலாம், நம்மளோட உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா என்னுடைய தேவைக்காக நான் வச்சுட்டேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் பண்ணேன். 2 ஏக்கர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்போவும் நான் ஒரு 12 விதமான நெல் ரகங்களை உற்பத்தி செஞ்சேன். அந்த 12 நெல் ரகங்களையும் பார்த்திங்கன்னா
என்னுடைய வீட்டுக்கு தேவை கொஞ்சமாக நான் பயன்படுத்திக்குவேன். மீதி எல்லாமே விதை பரவலாக்கம் பண்ணணுன்றதுக்காக விதை பரவலாக்கம் பண்ணுவேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெல் ரகங்கள் தான் பண்ணியிருந்தேன். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, தூயமல்லி, வெள்ளை பொன்னி, தங்க சம்பா, ரத்தசாலி, பூங்கார், குள்ளங்கார், அறுபதாங்குறவைன்னு அப்படி பல பயிர் இருக்குது. ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்த மருத்துவ குணங்களை அறிஞ்சு நான் பயிர் செய்ய ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு பயிர் வந்து சம்பா பருவத்தில் பார்த்தீங்கன்னா நெல் ரகங்களை பயிரிடுவோம். அடுத்த பயிராக வந்து சுழற்சி முறையில் பயிர் பண்ணணுன்றதுக்காக சிறுதானியங்களை பயிர் பண்ணுவோம். சிறுதானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வரகு, குதிரைவாளி, திணை, சாமை, ராகி, கம்பு இப்படி 6 விதமான சிறுதானியங்கள்லாம் நான் பயிர் செய்துட்டு வந்தேன். பயிர் விதைகள்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட துவரை, கொள்ளு, உளுந்து இப்படி 3 விதமான பயிர் வகைகளும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீட்டு தேவைக்காக பண்ணிகிட்டு இருந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி செய்யப்பட்டு நுகர்வோருக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா நுகர்வோர் கொடுக்கும்போது நல்ல வரவேற்பு இருந்தது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன விவசாயத்துக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் நான் வருமானம் தான் சொல்லுவேன். வருமானன்றதை விட நம்ம உடல் ஆரோக்கியம் முக்கியம் இல்லைங்களா? எவ்வளோ தான் நம்ம சம்பாதிச்சாலும் எதுக்காக சம்பாதிச்சாலும் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு பிறகு தான் மற்றது. நமக்கு முதல்ல தேவை நாட்டு மாடு. நாட்டு மாடு தான் என்னுடைய உர தொழிற்சாலையே. ஏன்னா அவங்க தான் எனக்கு உரங்களை உற்பத்தி பண்ணி கொடுக்குறவங்க. ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா அந்த மாதிரி தேமூர் கரைசலை உற்பத்தி பண்ணுறதுக்காக 5 நாட்டு மாடுகள் பசுக்கள் வச்சிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிறுதானியங்களும் நம்ம பயிர் பண்ணிட்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவே சொல்லுவார், இந்த குதிரைவாளி, சாமை, திணையெல்லாம் இதெல்லாம் நான் 40 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் நாங்கள் சாப்பாடாக சாப்பிட்டோம்னு சொல்லுவாங்க. ஊரில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, இதெல்லாம் நாங்கள் பயிர் பண்ணது அப்போ பார்த்தது இப்போ தான் பார்க்குறோம்னு சொல்லிட்டு. சிறிய ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க, இது என்ன பயிர்னு புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு வித்தியாசமான முறையில் தான் நான் பயிர் செய்வேன். வித்தியாசமான முறையில் பயிர் செய்தாலும் அதில் வந்து உணவே மருந்து, அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். ஒவ்வொரு நெல் ரகங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இப்போ கருப்பு கவுனி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்சுலின் சுரப்பு, புற்றுநோய் வராது, மன்னர்கள் சாப்பிட்டு அரிசின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை தான். அதை வந்து நம்ம சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி வந்து சுகருக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நல்லது தான் இல்லைன்னு இல்லை. அது என்ன பண்ணுறாங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் மட்டும் சாப்பிட்டு எனக்கு சுகர் குறையலன்றாங்க. ஆனால் கடையில் விற்கிற மாத்திரை பார்த்தீங்கன்னா 2 வேளையும் எடுத்துக்கிறாங்க. மருத்துவமனையில் இருக்கிற மாத்திரைகளை 2 வேளையும் எடுத்துட்டு அது ரெகுலராக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம கொடுக்குற உணவை என்ன பண்ணுறாங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் சாப்பிட்டு எனக்கு சுகர் குறையலன்றாங்க. கண்டிப்பாக குறையவே குறையாது, அது வாய்ப்பு இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பயன்படுத்தணும். நான் ரெகுலராக தூயமல்லி அரிசி சாப்பிடுவேன். அந்த அரிசி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நான் திருவண்ணாமலை போயிருந்தேன். ஒரு பெரிய ஹோட்டலில் 120 ரூபா சாப்பாடு. பார்த்தீங்கன்னா 120 ரூபா சாப்பாடு பிடிக்கல. 10 விதமான பொரியல் வச்சாங்க. சாதம் பிடிக்காமல் பொரியல் மட்டும் சாப்பிட்டு எந்திரிச்சு வந்துட்டேன். ஏன்னா என்னுடைய சாப்பாடு சாப்பிட்டு அந்த சாப்பாடு சாப்பிட முடியல. காரணம் ரசாயனம். ரசாயன விவசாயத்தில் அவ்வளோ கெமிக்கல் நஞ்சு கலந்துருக்கு. ஸ்லோ பாய்சன் கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி சீக்கியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்கன்னு அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம மாறிக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் பண தேவைக்காக ரசாயன விவசாயங்கள் பயன்படுத்தினாலும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு இயற்கை விவசாயம் சார்ந்தது தான். இயற்கை முறையில் எல்லாமே இயற்கை தான். இப்போ பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா IAS, கலெக்டர், மருத்துவர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ண பொருளை ஒரு மீடியா மூலிமா தெரிஞ்சு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மருத்துவர் ஆராய்ச்சியாளர் எனக்கு கால் பண்ணி, பரவாயில்ல நீ இயற்கை விவசாயம் பண்ணுற, என்னை பாராட்டிட்டு நீ நானும் ஒரே லைனில் தான் போகிறேன்னு ஒரு அமெரிக்காவில் இருக்கிற மருத்துவர், இந்திய வம்சாவளி தான், அமெரிக்காவில் இருக்கிற மருத்துவர் வந்து பாராட்டினதோடு இல்லாமல் ஒரே லைனில் போயிட்டுருக்கோம் இயற்கை சார்ந்துன்னு அவர் பாராட்டுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கலெக்டரே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு தூயமல்லி அரிசி வேணும்பா எனக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய மருத்துவர்களும் என்னை அணுகி இந்த மாதிரி அரிசி கேட்டிருக்காங்க. தூயமல்லி, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா இந்தமாரி மருத்துவ குணம் நிறைஞ்ச பொருட்களை வந்து
மேல் இடத்துல இருக்கக்கூடியவங்க கேட்குறாங்க. ஆனால் கீழ் மட்டத்தில் இருக்கவங்க என்ன தேவைன்னா பண தேவைக்காக கொஞ்சம் இது பண்ணுறாங்க. பண தேவை இருந்தாலும் நமது உடல் ஆரோக்கியத்துக்காக அவங்கவுங்க வந்து பயிர் வச்சு விளைவிக்கணுன்றதா என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். சரிங்கண்ணா. இப்போ எல்லாருக்கும் இப்போ நீங்களே சொல்லிங்க கீழ் மட்டத்தில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. பட் பொதுவாக வந்து ஒரு நடுத்தரமான மக்கள் வந்து பணம் தேவைகள் வந்து அதிகமாக இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. உணவும் அவசியம்தான். பட் எப்படி வந்து செலவு குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க ஆமா இல்லைங்களா? ஸோ அவங்க கிட்ட போயிட்டு இது இயற்கையில் விளைந்தது, இது வந்து இவ்வளோ விலை, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கடையில் கிடைக்கிற அரிசியை விட இந்த அரிசி இயற்கை முறையில் விளைவித்த அரிசி வந்து ரேட் அதிகமாக சொன்னாங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. அது எத்தனை நாள் வாங்கி சாப்பிட முடியும்? ஒரு நாள் 2 நாள் வாங்கி சாப்பிடலாம், அதுக்கு மேலே வாங்கி சாப்பிட முடியாது. இதை அப்படி பார்க்கும்போது ஒரு பணம் வந்து அதிகமாக கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நீங்க சொன்னீங்க இயற்கை விவசாயத்தை அவங்கவுங்களே வந்து உற்பத்தி பண்ணி சாப்பிடலாம் அவங்க நிலத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நிலம் இருக்கிறவங்க ஓகே, நிலம் இல்லாதவங்க ஃபார் சிட்டி சைடெல்லாம் பெருசா வந்து விவசாயம் கிடையாது இல்லைங்களா? கண்டிப்பா கிராமத்துல இருந்து தான் எல்லாமே போகுது. அவங்க வந்து டெய்லி வந்து இந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்கி சாப்பிட முடியுமா? அதை எப்படி உங்களுடைய பார்வையில் எப்படி இதை எப்படி சரி பண்ணலாம், இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்வையில் சரி பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் இடைத்தரகர்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகளிடமிருந்து இயற்கை விவசாயி சில விவசாயிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இயற்கை விவசாயத்தில் ஆரம்பத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே கூட ஒரு சின்ன அனுபவம் தான் அது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளி விற்பனையில் வந்து மந்தம் அடைஞ்சோம். மந்தம் அடையும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா மந்தம் அடைகிற விவசாயிகளை பார்த்து அவங்ககிட்ட குறைந்த விலையில் வாங்கி அவங்க அதிக விலைக்கு விற்பனை பண்ணுறாங்க. அது ஒரு இதுவாக பார்க்குறேன் நான். அதன் பிறகு சோசியல் மீடியா மூலிமா பிரபலமாகி அதுக்கப்புறம் நம்ம நேரடியாக கொடுக்கும்போது விவசாய நுகர்வோருக்கும் விவசாயிக்கு வந்து குறைந்த விலையிலே கொடுத்துட்ருக்கோம். இப்போ கடையில் வாங்குற அரிசிக்கும் நம்ம அரிசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 தான் டிஃப்ரென்ஸ். நம்ம எவ்வளோ செலவு பண்ணிடுறோம், ஒரு 200 தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி பெருசாக எதுவும் பெரிய வித்தியாசம் கிடையாது. என்னுடைய அரிசி நான் 2000 தான் வைக்கிறேன். ஆனால் அவங்க கடையில் போய் பார்த்தீங்கன்னா 25 கிலோ இப்போ 1800, 700, 2300, 500 வரைக்கும் கூட போயிட்டுருக்கு. நம்மளது வந்து இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்டது, மகசூல் குறைவு எங்களுக்கு. இப்போ ரசாயன விவசாயத்தில் பார்த்தோன்னா ஏக்கருக்கு வந்து 35 மூட்டை 40 மூட்டை எடுப்பாங்க. ஆனால் இயற்கை விவசாயத்தில் 20 மூட்டை தான் கிடைக்கும். அதை நாங்கள் ஈடு செய்யறதுக்காக எங்களுக்கும் பெருசாக இதில் வந்து லாபம்னு நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா 40 மூட்டை இருக்குது, 20 மூட்டை இருக்குது இல்லையா? அதனால் கரெக்டாக ஆவரேஜ் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் நடுத்தர மக்களும் வாங்கி சாப்பிட்லாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, நம்ம உணவுக்காக தானே சம்பாதிக்கிறோம். ஒரு 200 தானே கூடுதலாக இருக்குது விலை. அப்படின்னும் போது நம்ம வாங்கி சாப்பிட்லான்றது என்னுடைய கருத்து. இயற்கை விவசாயத்தில் ஏன் கம்மியாக தான் விளையுமா, அதிகமாக விளையாதா? இல்லைங்க, கொஞ்சம் மண்ணை மாற்றணும் நம்ம. இப்போ இது வந்து எடுத்த உடனே விளையாது, போக போக தான் விளையும். போக போக தான் விளையும். நம்ம ஆளுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் மண்ணு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. மண்ணுக்கு மூளை இருக்குது, மூளை அறிவு எல்லாமே மண்ணுக்கு இருக்குது. நம்ம மண்ணுல என்ன போடுறோமோ அது என்ன மக்க வைக்கணுமா பயிராக்கணுமான்றது வந்து மண்ணுக்கு அறிவு இருக்கு. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, மண்ணு தான் சொல்லிட்டு உரத்தை வாரி வாரி கொட்டுறாங்க. இப்போ மனிதனாக பிறந்தா நமக்கு வந்து 8 மணி நேரம் நமக்கு ஓய்வு தேவை. நம்ம ஓய்வு எடுக்காமல் தொடர்ந்து ஒரு 3 நாள் வேலை செய்யலாம். அதன் பிறகு செய்ய முடியுங்களா? கண்டிப்பாக முடியாது. அந்த மாதிரி மண்ணுக்கு நம் முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் தான் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து இடைவெளி விட்டுருவாங்க. ஏன்னா அப்போ மானாவாரி பயிர்னு சொல்லுவாங்க. வானம் பார்த்து பூமி, ஏரி பாய்ச்சல்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ கிணறு வெட்டி என்ன பண்ணுறாங்க, தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு 3 போகமும் வைக்கிறாங்க. 3 போகமும் வைக்கும்போது மண்ணில் சத்து இல்லை. உரத்தை போட்டு போட்டு மண் மலட்டு தன்மை ஆகி போச்சு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக சொல்ல போனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிகள்லாம் குழந்தைகள் நிறைய பெற்று எடுத்துட்டாங்க, 4, 5 அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கே நம்ம மருத்துவமனையில் போயிட்டுருக்கோம். காரணம் பார்த்தோன்னா நம்மளது உணவு தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரசாயனங்களை மண்ணில் தெளிக்கிறோமோ அது வந்து நமக்கு அப்படியே பிரதிபலிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த நாட்டு மாட்டுக்கும் ஜெர்சி மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம நாட்டு மாட்டு பால் பிராய்லர் கோழிலாம் சாப்பிட்டு அந்த கோழி எப்படி இருக்குது, அந்த மாடு எப்படி இருக்குது, இதே சூழ்நிலை நோக்கி இருக்கோ அதே சூழ்நிலை தான் நமக்கு இருக்கும். எப்படி உதாரணம்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெர்சி மாட்டு பால் குடிக்கிறோம், பிராய்லர் கோழி சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோழி பார்த்தீங்கன்னா கூண்டில் உட்காந்து இப்படியே தான் உட்காந்துட்டே தான் இருக்கும். எங்கேயும் எந்திரிச்சு நடமாடாது, வெயிலில் விட்டோம்னா இது ஆகாது. அதே மாதிரி ஜெர்சி மாடு பார்த்தீங்கன்னா கொட்டாய்களே தான் இருக்கும். அதுக்கு தீவனம், அதுக்கப்புறம் பூசா, தீவன பயிர், அந்த மாதிரி பில்லுகள்லாம் எடுத்து போய் அதை கொட்டாயில் தான் நம்ம சேர்க்கணும். ஆனால் நாட்டு மாடுன்றது அப்படி இல்லை. நம்மளுக்கு பார்த்துருப்போம் 5 நாட்டு மாடு கரம்பல் தான் இருக்கும், வெயிலில் தான் இருக்கும், மழை வெயிலுன்னு அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனுடைய பால் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த மாடு எப்படி சுற்றுதோ அந்த மாதிரி நம்மளும் சுற்றிட்டே இருக்கலாம், சுறுசுறுப்பாக இருக்கலாம், வேலை செய்யலாம். அந்த ஜெர்சி மாட்டு பால் குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாடு எப்படி குக்கி போய் ஒரே இடத்துல இருக்குது, அதே மாதிரி தான் நம்மளுடைய வேலையும் செய்யறதுல மந்தமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா
நாட்டு மாடு அந்த மாதிரி பால் தான் சாப்பிட்டுருந்தாங்க, பால் தயிர் அந்த மாதிரி சாப்பிட்டவங்க வெயில் மழையில நல்லா கஷ்டப்பட்டாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. 100 வயசு 90 வயசு 80 வயசுக்கு இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு ஜெர்சி மாட்டு பால் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா 70 வயசுலே, இப்போ 35 வயசுலேயே ஒரு நண்பர் வந்து சுகர் இருக்கு, எனக்கு அரிசி கொடுங்க என்றாரு. காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான். அதனுடைய பசுல பால் குடிக்கிறோம் இல்லைங்களா. ஒரு நண்பர் சொன்னார், பக்கத்தில் இருக்க ஒரு பெரியவர், இங்கிருந்து ஒரு 40 கிலோமீட்ரு. அவர் பார்த்தீங்கன்னா நான் கடந்த ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாட்டு பால் தான் சாப்பிட்டேன், மூட்டு வலி பயங்கரமாக இருக்குது, ஒரு 10 நாள் சாப்பிடாது விட்டால் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன காரணம்னு அவர் யோசனை பண்ணும்போது சொல்கிறாரு, இந்த பால் குடித்தா எனக்கு முட்டு வலிக்குது, அதே நாட்டு மாட்டு பால் குடிச்சேன்னா எனக்கு முட்டு வலி தெரியலன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஃபேமிலி அண்ணன் தம்பிங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க தேவைக்காக 4 நாட்டு பர்கூர் நாட்டு மாடு வச்சிட்ருக்காங்க. அவங்க தேவைக்காக எனக்கு 1 லிட்டர் கலந்தாவே போதும், அதுவே பால் மோர் நாங்கள் ரெடி பண்ணிக்குவோம், இந்த பால் சாப்பிட்டு எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்றாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, இப்போ வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாட்டு பால் தான் கிடைக்கிது. அவங்க ஃபுல்லாக இருக்கிற சத்து பூரா எடுத்துகிட்டு வெறும் வெள்ளை பால் மட்டும்தான் நமக்கு தராங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு பால் தான் சாப்பிட்றோன்றது பேர், ஆனால் அதனுடைய நமக்கு சத்து கிடைக்காது, புரோட்டீன் அளவுலாம் எதுவுமே கிடைக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் பார்த்தீங்கன்னா மண்ணுகள் நுண்ணுயிர்கள்லாம் உண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து மழை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்ம கருப்பு கவுனியும் மாப்பிள்ளை சம்பவம் நம்ம நிலத்தில் விளைவிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நான் இடுபொருட்கள் கொடுத்தேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுலேருந்து கொடுக்கறத நிப்பாட்டிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மண் வளமாக்கிட்டோம், பயிர் பார்த்தீங்கன்னா 6 அடி வளருது வளமாக இருந்தனால. இப்போ இது கடலச்செடியே பார்த்துக்குங்க, மணிலாவே 2 அடி ஹைட்டு இருக்குது மணிலாவே. ஏன்னு பார்த்தீங்கன்னா மண் நம்ம வளமாக்கிட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இடுபொருட்களும் கொடுக்கல, எந்த மீன் அமிலமோ ஜீவாமிர்தமோ பஞ்சகவ்யாவோ தேமூர் கரைசலோ கொடுக்கல. ஏன்னா பயிர் நம்ம மண்ணை வளமாக்கிட்டோன்றதுனால. இப்போ மாப்பிள்ளை சம்பா கருப்பு கோணிலாம் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுதோ பூமியில் இருக்கிற சத்து வந்து அதுவாக தேடி எடுத்துக்குது. தேடி என்ன பண்ணுதுன்னா தேடி நுண்ணூட்ட கலவைகள் நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாத்தையும் மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி தூய மல்லிலாம் நம்ம பயிர் நடும்போது பார்த்தீங்கன்னா அதுவாக வேர்கள் போய் மண்ணில் இருக்கிற சத்தை பூமி எடுத்து பயிருக்கு கொடுக்குது. ஆனால் நம்மளுடைய மரபணு மாற்றப்பட்ட நெல் ரகங்களும் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் உயர விளைச்சல் தரக்கூடிய நெல் ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகேந்திரான்னு சொல்கிறாங்க, வசுந்தரான்னு சொல்கிறாங்க, ஆர்என்ஆர்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாட்டு போல தான். அதுக்கு என்ன பண்ணுன்னா உரங்கள் கொடுத்தா மட்டும்தான் வளரும், இல்லைன்னா வளராது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்றோம், நம்ம எப்படி இருப்போம்? கண்டிப்பாக நம்மளும் உடல் ஆரோக்கியத்தை ஈர்ந்து தான் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுங்க, ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம மருத்துவ குணங்கள் நிறைந்த அரிசிகளை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இப்போ என்னுடைய அப்பா அம்மாக்கே பார்த்தீங்கன்னா சுகர் தான் இருந்தது, மாத்திரையும் எடுத்துப்பாங்க. அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, மாத்திரையும் எடுத்துடுவாங்க. மாத்திரை எடுத்தாலும் சரி, ஆனால் அவங்களுக்கு கடையில் வாங்கி சாப்பிடும்போது அரிசி பார்த்தீங்கன்னா 200 250 300 400 வரைக்கும் இருந்தது. மாத்திரை எடுத்துட்டாலுமே. ஆனால் எனக்கே கஷ்டமாச்சு, என்ன காரணம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய அரிசி தூய்மல்லின்ற ரகத்தை நான் தொடர்ந்து ஒரு 3 மாத காலமாக சாப்பிட்டேன். கடையில் வாங்குறதை நிப்பாட்டிட்டேன். ஏன் நிப்பாட்டின்னு பார்த்தீங்கன்னா அப்பா என்னன்ட்டாரு, நம்ம விளைவிச்ச பொருள் எவ்வளோ காசு இருந்தாலும் நம்மளோட உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம், இதுவே சாப்பிடலாம், விற்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு நாங்கள் தொடர்ந்து அதுதான் சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. டாக்டர் கேட்குறாரு, இப்போ பரவாயில்ல இப்போ கண்ட்ரோலில் வச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு டாக்டரே ஆச்சரியப்பட்டார். தொடர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா 300 350 400 இருக்கும், இப்போ எப்படி கரெக்டாக 160 170 வச்சுக்கிறேன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னேன், என்னுடைய அரிசியை சாப்பிட்றோம், இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட அரிசி ரகங்களையும் நாங்கள் சாப்பிட்றோன்னோம். பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நான் கண்டுபிடிச்சது என்னுடைய இதுவுக்கு என்னுடைய அப்பா அம்மா கொடுத்து பார்த்தீங்கன்னா தூய்மல்லின்ற ரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சாப்பிடும்போது 3 வேளையும் நாங்கள் அதுதான் சாப்பிடுவோம். இப்போ சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சுகர் கரெக்டாக கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தான் சமைப்பாங்க, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மதியம். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சாதம் மட்டும்தான் செய்வாங்க. இப்போ நகர்ப்புற வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து டிஃபன் ஐட்டத்துக்கு போயிடுவாங்க, இல்லை லஞ்சு மட்டும்தான் சாதம் சாப்பிடுவாங்க. நைட்டும் அதேமாரி டின்னர் வந்து பார்த்திங்கன்னா
டிஃபன் ஐட்டத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் நம்மளுது அப்படி கிடையாது. 3 வேளையும் பார்த்தீங்கன்னா சாதமே தான் எடுத்துக்குவோம். ஆனால் மருத்துவர் சொல்லுவாங்க சாதம் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் 3 வேளையும் சாப்பாடு தான் சாப்பிட்டாங்க. இப்போ சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு இந்த 5 விரல்கள்லையும் பார்த்தீங்கன்னா மிடில் விரலில் மட்டும்தான் எடுப்பாங்க சுகர் டெஸ்ட்டு. ஆனால் 5 விரல்லையும் பார்த்தீங்கன்னா உடனே எடுக்க சொல்லுங்கள், எடுக்க மாட்டாங்க. எடுத்தாலும் வெவ்வேறு தான் காமிக்கும், வெவ்வேறும் காமிக்கும். ஒரே மாதிரி காமிச்சிச்சுன்னா ஆனால் ஒரு கைகள் ஒன்று, விரல்கள் வெவ்வேறு. அந்த 5 விரல்லையும் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக தான் காமிக்கும் சுகர் டெஸ்ட்டு. ஏன்னா ஒரே மாதிரி காமிச்சிச்சுன்னா அவன் இறந்து போயிட்டான்னு அர்த்தம். அதனால் எல்லோருக்கும் சுகர் இருக்குது, இல்லைன்னா சொல்லல. ஒரு இதுவாக இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சுகர் வந்து அதிகமாகிடுச்சுன்னா முதல் வாரத்தில் கொஞ்சம் டோஸ் கம்மியாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் போச்சுன்னா டோஸ் அதிகமாக்குறாங்க. 3 வருஷம் போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இன்னும் அதிகமாக்குறாங்க. 4வது வருஷத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்னி ஃபெயிலியரு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை சத்து ஊசி போடணுன்றாங்க. ஒவ்வொரு மருந்தும் பார்த்தீங்கன்னா தீர்வான்னு கேட்டால் கிடையாது. அது வந்து ஒவ்வொரு மாத்திரையும் பார்த்தீங்கன்னா மாற்று வழியில் நமக்கு வெவ்வேறான நோய்களை மறுபடியும் உண்டாக்கும் நம்ம மாத்திரைகளை உட்கொள்ளும் போது. ஆனால் நமக்கு வந்து எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா உணவே மருந்துன்றபடி நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் தான் இருக்குது. அதே மாதிரி கருப்பு கோணி பார்த்தீங்கன்னா டாக்டர் பார்த்தீங்கன்னா காலையில் நடக்க சொல்லுவாங்க, வாக்கிங் நடக்க சொல்லுவாங்க. ஏன் நடக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் தேங்கி நின்றோம் இன்சுலின். அது நம்ம நடக்கும்போது என்ன பண்ணுன்னா அது சுரந்து அதுக்கு தேவையான இது போய் கொடுக்கும். அதனுடைய வேலையை தான் இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து செய்யுது. இன்சுலின் சுரப்பு, புற்றுநோய் வராததுக்காக அதனுடைய வேலையை தான் செய்யுது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம சாதமாக சாப்பிட முடியாது. இட்லி, தோசை, கஞ்சி, புட்டு, அவல் அப்படி ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும். மாத்திரை மட்டும் நம்ம ரெகுலராக எடுத்துக்குவாங்க சுகர் பேஷண்ட்டுக்காரு. ஆனால் சாப்பாடு வந்து வாரத்துக்கு 2 நாள் எடுத்துகிட்டு குறையலன்னுவாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா தூய மல்லின்ற அரிசி பார்த்தீங்கன்னா உடல் உள்ளுறுப்புகள் பலம் பெறும். உடலில் அவங்க வந்து ஜென்ரல் டாக்டர் மாதிரி, பொது நலம் டாக்டர் இவங்க. உடலில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து பலம் பெறதுக்காக தூய்மல்லின்ற ரகம். மாப்பிள்ளை சம்பா பார்த்தீங்கன்னா காலத்திலலாம் தென்னாடு பக்கம் பார்த்தீங்கன்னா இளவட்டக்கல்ல தூக்க சொல்லுவாங்க மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுற போது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை ஸ்ட்ரென்த்தாக இருக்காரான்னு செக் பண்ணுவாங்க, சோதனை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கல் தூக்கினா தான் நம்ம பொண்ணு நல்லா நோய் நொடி இல்லாமல் இருக்கான், நம்ம பொண்ணு நல்லா வச்சுட்டு வாழ்வான்னு சொல்லிட்டு இளவட்டக்கல்ல தூக்க சொல்லுவாங்க. அதுக்காக மாப்பிள்ளை சம்பா அரிசின்ற ரகத்தை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஆண்மை கூடும், நரம்புகள்லாம் பலவீனமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்தசாலி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அரிசி. ரத்தசாலியும் பூங்காறு அரிசி பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவம் ஆகும், பால் சுருக்கும். இது உண்மை. பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம் பண்ணதுலேருந்து இன்னொரு 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் குழந்தை பார்த்தீங்கன்னா 3மே நமக்கு வந்து சுகப்பிரசவம் தான். இதை நான் பெருமை தான் சொல்லுவேன். இக்காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஜரி தான் பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுத்திருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவம் தான். ஏன்னா நம்ம இயற்கை உணவு உண்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குள்ளங்கார் அறுபதாங்குருவை பார்த்தீங்கன்னா ஏந்து சக்தியை மீட்டு கொடுக்கும். காட்டு ஏனம், மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி. இப்போ அடுத்து சீரக சம்பா பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு, தோல் நோய், முகம் பளபளப்பாக இருக்கும். அந்த மாதிரி அரிசிகள்லாம் ஒவ்வொரு அரிசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதாகவே இருக்குது. நம்ம மருத்துவ குணம் நிறைஞ்ச அரிசிகள் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தி சாப்பிட்டுட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிறுதானியங்களும் நம்ம பயிர் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய தேவைக்காக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் நுகர்வோர் கேட்குறாங்கன்றதுக்காக அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். சிறுதானியங்கள்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாலி, சாமை சாப்பிட்டோம்னா ஆமை வயது சொல்லுவாங்க. வரகு பார்த்தீங்கன்னா வாய்நாள் கூடும் வரகு சாப்பிடும்போது சொல்கிறாங்க. திணை பார்த்தீங்கன்னா முருகர் கடவுளுக்கு பிடித்தமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா திணையும் தேனுன்னு சொல்லுவாங்க. திணையும் நம்ம பயிர் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பனி வர்க்கம் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பல பயிராக நம்ம பண்ணணும், ஒரே பயிராக நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வீட்டுக்கு மட்டும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு வந்து கொடி காய்கறிகளை பண்ணலான்றதுக்காக நுகர்வோர் கேட்டதுக்காக கொடி காய்கறி பண்ணலான்னு ஒரு ஐடியா பந்தல் போட்டிருக்கேன். அது பார்க்கலாம். சரி, இந்த பதிவில் போதுமான தகவல் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. நன்றிங்க.